PowerBI வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் வந்து PowerBIன்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட வெப்சைட்டு. ஓகே, டேட்டா விசுவலைசேஷன் நிறையா லிங்க்ஸ் யூஆர்எல் இருக்கும். ஓகே, இதெல்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விதத்தில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். ஒன்று வந்து ஸ்டார்ட் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, இது வந்து ப்ரௌசர் மெத்தடில் இருக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு ஓகே அது வச்சுருந்தீங்க, ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணி பே பண்ணி அந்த டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, பட் நீங்கள் இந்த மெத்தடில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பர்சனல் மைக்ரோசாஃப்ட் மெயில் ஐடி யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அவங்களோட ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி அவங்க கொடுக்குற அந்த மெயில் ஐடி தான் வச்சு தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். அதனால் நம்ம இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் போகாதீங்க. டேரெக்டாக வந்துட்டு விண்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செட்டப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். மற்றபடி இதில் அவங்களோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம ஒரு பேசிக் டெம்ப்ளேட்ஸ் எப்படி என்ன மாதிரி சேட்ஸ்லாம் இருக்குது, ஓகே என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்விக்கி அவங்க அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் தான் இவங்களோட ரிப்போர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா PowerBI டூலில். ஓகே, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஆப்பிள்லேயும் அவைலபிளாக இருக்குது, கூகுள் ப்ளேலேயும் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் அவங்களோட இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா டவுன்லோட்ஸ் இருக்கும், இங்கே ஃப்ரீயாக இருக்கும். இங்கே இந்த மாதிரி போய்க்கலாம். பட் ஆனால் அதில் வந்து நிறையா என்னென்னா ஆர்கனைசேஷனோட இமெயில் ஐடி அந்த மாதிரிலாம் கேட்குது. ஓகே, அதனால் நான் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் பேக் கொடுத்துட்டு இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா PowerBI டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த டவுன்லோட்ஸ்க்கு போகாதீங்க, அந்த டவுன்லோட்ஸுங்கிறது அது வேறு டவுன்லோடு. ஓகே, அதனால் டேரெக்டாக வந்து PowerBI டெஸ்க்டாப்னு ஒரு லிங்க் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுலேயும் வந்து டவுன்லோட் ஃப்ரீ, இதுக்குள்ளே போகாதீங்க. இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மைக்ரோசாஃப்டோட அவங்களோட இதுக்கு போகும். ஓகே, இப்போ கூகுள் எப்படி ப்ளே ஸ்டோரோ அது மாதிரி மைக்ரோசாஃப்டோட அவங்களோட ஸ்டோருக்கு போகுது. ஓகே, அதில் சம்டைம்ஸ் சில பேருக்கு ஓப்பன் ஆகாது. உங்களால் அதில் டவுன்லோட் பண்ண முடியுதா, ஓப்பன் கொடுத்து நீங்கள் அதில் ஆப் வரும், நீங்கள் அதில் வேணால் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகலைங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆர் லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட பேஜ் வரும். ஓகே, இது நார்மலாக நம்ம ஏதாச்சும் சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பேஜஸ் தான் வரும். ஓகே, இதில் வந்து லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே இங்கிலீஷ் தான் எடுக்க போகிறோம். ஓகே, இங்கிலீஷ் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து 64 பிட்டு, ஒன்று வந்துட்டு 3264 ரெண்டுமே இருக்கிற மாதிரி x86ன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஆனால் நான் வந்து 64 வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ரெண்டுமே வேணாலும் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் நான் இப்போ வந்து 64 டவுன்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ என்னோடதில் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இது ஜஸ்ட்டு 400+ MB வருது. ஓகே, ஜஸ்ட்டு வந்து இப்போ செட்டப்பை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னா எடுத்தோன்னா லாங்குவேஜ் கேட்குது. ஓகே, இங்கிலீஷு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான். பார்த்து வந்து டிஃபால்ட் பார்த்தே நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்து இது வந்து கிரியேட் டெஸ்க்டாப் வந்து ஷார்ட்கட்டில் வரணுமான்னு கேட்குது. நான் இருக்கட்டும்னு போடுறேன். ஜஸ்ட் இன்ஸ்டால். ஓகேங்களா, இதில் ஜஸ்ட்டு PowerBIன்னு டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு PowerBI டெஸ்க்டாப் இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் செகண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. செகண்ட் ஆப்ஷன்லேருந்து இதில் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
மேக்ஸிமம் உங்களோட 64 பிட்டாக இருந்துச்சு உங்கள் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் 64 வந்துட்டு போய்க்கிறது பெட்டர். கீழே வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்கோங்க. இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிஐங்கிறது வந்துடும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாப்அப் பண்ணலாம். ஓகே, ஓப்பன் ஆயிருச்சு. இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் இருந்து 1 by 1 வந்து இந்த பவர் பிஐயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ்.